டியூப் தமிழ் வணக்கம். ஜெர்மனியில் நடந்திருப்பது அதிசயம், ஆனால் உண்மை. கேட்டால் மயிர்கூச்செறிகின்றது. ஆனால் இது சர்வதேச அளவில் ஆளில்லா விமானங்களினுடைய போரின் பாகம் 2. ஜெர்மனியினுடைய லைப்சிக் விமான நிலையத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல் ஐரோப்பாவின் விமான நிலையங்களை எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்து போக வைத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நடைபெறவில்லை, நடைபெற்றிருக்குமாக இருந்தால் அந்த ஆளில்லா விமானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த உக்ரைனினுடைய 2 பிரம்மாண்டமான விமானங்கள், இவை இரண்டும் உக்ரைன் ரஷ்ய போரில் ஆயுதங்களை நிரப்பி வைத்திருந்த விமானங்கள். போருக்கான விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்புவதற்கான பெருந்தொகையான லீட்டர் அளவில் எரிபொருளும் நிரப்பப்பட்டிருந்த விமானங்கள் இவை இரண்டில் ஒன்று வெடிக்குமாக இருந்தால் விமான நிலையம் என்ன ஆகியிருக்கும் என்பதை இதுவரை நிபுணர்கள் பேசாமலே வெளிப்புறமாக சுற்றி வருகின்றார்கள். உக்ரைனுக்கு சொந்தமான ஆண்டனோ 124 என்கின்ற இந்த விமானம் உலகத்தின் 2வது பெரிய கண்டெய்னர் விமானமாகும். இராணுவத்திற்கான டாங்கிகள் உள்ளிட்ட தளவாடங்களை ஏற்றி செல்லுகின்ற விமானங்கள். இவற்றின் மீது தாக்குதலை நடத்துவதற்காக இந்த ட்ரோன் சம்பவ தினம் இரவு 7:28 விமான நிலையத்தினுடைய அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கடந்து விமான நிலையத்தின் எல்லை பகுதிக்குள் ஊடுருவி தரையிலிருந்து ஒரு சில மீட்டர்கள் உயர்வில் அப்படியே விமானங்களை அவதானித்தபடியே நின்றது. இதை ஜெர்மனியினுடைய ஜம்மர்கள், அதாவது ஆளில்லா விமானம் வந்தால் அதை தடுத்து இறக்குவதற்கான சிறப்பு கருவிகள் எதையும் செய்யவில்லை, செயலிழந்து கிடந்தன. அதுபோல விமான நிலையத்தை கண்காணிப்பதற்கு உலகத்தின் மிகச்சிறந்த டிரேடர்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்ற விமான நிலையம் என்று பெயர் பெற்ற விமான நிலையத்தின் டிரேடர்கள் எல்லாம் குருடாக போய்விட்ட நிலையில் இந்த சின்னஞ்சிறிய ஆளில்லா விமானம் அப்படியே நின்றது. இதற்கு உள்ளே 800 கிராம் அளவிலான மிகவும் சக்தி வாய்ந்த பெட்டன் செம்டெக்ஸ் ஆகிய 2 வெடிமருந்துகள் கலந்து வைக்கப்பட்டிருந்தன. இதை கண்டுபிடித்தது யார்? அந்த வழியால் பேருந்து வண்டியை ஓட்டி சென்ற சாரதி ஒருவர் இந்த ஆளில்லா விமானம் பறந்தபடியே நிற்கின்றதே, இதற்கு என்ன நோக்கம் என்று அறியாது உடனடியாக வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவலை வழங்கினார். இவர் அச்சமடையாமல் இந்த காரியத்தை செய்தது முக்கிய விடயம். ஏனென்றால் இவர் ஓடத் தொடங்கி இருப்பாராக இருந்தால் இவரை அது விரட்டி செல்லுமா என்பது தெரியவில்லை. ஆனால் இவர் தகவல் கொடுத்ததும் அந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு அது செயலிழக்க செய்யப்பட்டது. இப்பொழுது ஆய்வுகள் நடக்கின்றன என்பது நேற்றைய செய்தியாகும். ஆனால் இன்றைய செய்தி என்னவென்றால், ஐரோப்பாவினுடைய விமான நிலையங்கள் எதுவுமே இன்று பாதுகாப்பு அற்ற விமான நிலையங்களாக மாறி இருக்கின்றன. ட்ரோன்கள் சம்பந்தமான நிபுணர் ஆண்ட்ரே கிரே கூறுகின்ற பொழுது, ஐரோப்பிய நாடுகள் விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு சுவர்களை ஏற்படுத்தலாம் என்று யாராவது கூறினால் அது ஒரு கனவு கதையாகத்தான் இருக்கும். ஆளில்லா விமானங்களின் போரின் பாகம் 2ற்குள் உலகம் நுழைந்து விட்டது. இனிமேல் தரையை அண்டி மிக அருகில் நின்று தாக்குதல்களை அவை நடத்த போகின்றன. உலகத்தின் விமான சேவைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று கூற முடியாது. இந்த பேருந்து வண்டி சாரதி கண்டுபிடித்தது போல ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் இத்தகைய தாக்குதல்களில் இருந்து நாம் தப்பி பிழைக்கலாமே அல்லாமல் இதிலிருந்து தப்புவது கடினம். ஏனென்றால் விமான நிலையங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நன்கு கவனித்து அவற்றை ஏமாற்றுவதற்கு ஏற்ற வகையில் நிகழ்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டு இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சின்னஞ்சிறிய பொருள் எல்லோரையுமே ஏமாற்றுகின்ற ஒன்றாகவே இருந்திருக்கின்றது. இது ஆளில்லா விமானங்களினுடைய உற்பத்தியில் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியாகும். இந்த தாக்குதலிலும் இந்த ட்ரோன்களிலும் சாதாரண கத்துக்குட்டிகள் யாரும் கிடையாது. மிகப்பெரிய வல்லரசு பின்னால் இருக்க வேண்டும் என்பது ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்க்ரே தெரிவிக்கின்றார். இது நாங்கள் நேற்று பார்த்தது போல ஏதோ ஹைபிரிட் தாக்குதல் அல்ல, ஆள் தெரியாமல் நடத்திய தாக்குதல் அல்ல. இது ஐரோப்பாவிற்குள் நடைபெற்றிருக்கின்ற ஒரு நேரடி போர் என்று அவர் பிரகடனம் செய்திருக்கின்றார். எனவே விமான நிலையங்கள் அனைத்தும் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. அனைத்து விமான
நிலையங்களும் இப்பொழுது ஆளில்லா விமானங்கள் குறித்த நடுக்கத்தில் இறங்கி இருக்கின்றன. ஜெர்மனியில் இருந்து வருகின்ற தி ஜைட் என்கின்ற பத்திரிகை இந்த பேருந்து சாரதியினுடைய துணிச்சலினால் தான் ஜெர்மனியினுடைய விமான நிலையம் ஏற்பட இருந்த பெரும் தீப்பிழம்பில் இருந்து தப்பி பிழைத்திருப்பதாக கூறுகின்றது. 2 உலகத்தின் பெரிய ஆண்டனோ விமானங்கள் விமானத்திற்காக மிக தூய எரிபொருளை நிரப்பிய நிலையில் வெடித்து சிதறி இருக்குமாக இருந்தால் என்னதான் நடந்திருக்கும் என்பதை கற்பனையே பண்ண முடியவில்லை. ஆனால் இந்த சின்னஞ்சிறிய உருவம் அத்தனை காரியத்தையும் செய்துவிட்டு போய்விடும் என்பதுதான் படைத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் அச்சமாக இருக்கின்றது. இதுபோல உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த ஏப்ரல் மாதம் டென்மார்க்கிற்கு வந்த பொழுது இதே ஆண்டனோ விமானத்தில் வந்தார். அந்த விமானம் பறந்து கொண்டிருந்த பொழுது ஆகாயத்தில் ட்ரோன்கள் பறக்க ஆரம்பித்திருந்தன. அவற்றை அனுப்பியது யார் என்பது தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து பயண ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டு 1 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் பறப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வகையான ட்ரோன்களினுடைய வளர்ச்சியானது புதிய போரியல் கலையாக இருக்கின்றது. பழைய காலத்து போர்க்கலை ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டு இந்த ட்ரோன்களை எப்படி தடுப்பது என்பது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இது உலகளாவிய போர்க்கலையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புதிய மாற்றமாக இருக்கின்றது. ஆனால் இப்படியான செயல்கள் வளருமாக இருந்தால் விமானங்கள் எப்படி பறப்பது, விமான நிலையங்களை எப்படி பாதுகாப்பது, இந்த விவகாரங்கள் எல்லாம் பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது. இது போரியல் உலகில் ஆபத்தான ஒன்று என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இத்தகைய ஆளில்லா விமானங்களை பின்னால் இருந்து யார் இயக்குகின்றார்கள்? இதை ரஷ்யாவிலிருந்து இயக்க வேண்டிய தேவையில்லை. ரஷ்யர்கள் ஜெர்மனிக்குள் நுழைந்து அங்கிருந்தே அவர்கள் கூலிப்படைகளாக செயற்பட்டு இதை இயக்கிவிட முடியும். இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகுவதில் இருந்து தப்பி இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக DHL விமானம் ஒன்று பொருட்களை ஏற்றி சென்ற பொழுது திடீரென தாக்குதலுக்கு உள்ளாகி தரையிறக்கப்பட்டது. அதுவும் ஜெர்மனியில் நேற்று நடைபெற்றது. இந்த தாக்குதலை நடத்திய சிறிய ஆளில்லா விமானத்தின் துணிக்கைகள் எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியர்கள். இது ஆளில்லா விமானமா இல்லை வேறு ஏதாவது கருவியா என்ற தேடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் ஆயுதங்களை ஏற்றி செல்லுகின்ற விமானங்களை எப்படி பாதுகாத்து ஆயுதங்களை கொண்டு செல்வது என்பது ஆயுத விற்பனை உலகில் அடுத்த பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது. இந்த விவகாரம் இத்துடன் முடிவடைய போவதில்லை. இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது. உலகின் படுமோசமான வெட்டு கிளிகள் போல ஆளில்லா விமானங்கள் பறக்கின்ற புதிய தொழில்நுட்பம் இறங்க போகின்றது. இது ரோபோக்களை விட ஆபத்தானதாக அமையும். AI தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொண்ட இந்த சிறிய கருவிகளை உடனுக்கு உடன், அதாவது ஐரோப்பிய விமான நிலையங்களும் மற்ற விமான நிலையங்களும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை மாற்ற உடனடியாக இதை புதிதாக மாற்றி சிறிய உபகரணம் தான் உடனடியாக உருவாக்கி விடலாம். மிக குறைந்த செலவில் உருவாக்கப்படுகின்ற இந்த ஆளில்லா விமானங்கள் மிக பெரும் போர்க்களங்களை இனிமேல் தீர்மானிக்க போகின்றது. நேற்று உலகம் அடைந்த மாற்றம் ஆளில்லா விமான போரின் பாகம் 2ஆகும். இனிமேல் பழைய ஆயுதங்கள் வெற்றி ஆயுதங்கள் என்கின்ற நிலையை இழந்து ஆளில்லா விமானங்களினுடைய உலகத்திற்கு உள்ளே நீங்களும் நாங்களும் உலகமும் பிரவேசிக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈசே துறை. வணக்கம் உறவுகளே.